ஏதாவது நான் பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டேன். ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்பது சொல்லியிருந்தது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. அனைத்து கட்சியினரும் பேசக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. வரக்கூடிய இந்த 2020 சட்டமன்ற தேர்தலில் இதை நீங்க இருக்கக்கூடிய கூட்டணியில வந்து வலியுறுத்துவீங்களா? ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்கிற முழக்கத்தை கோரிக்கையை 1999 முதலாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேர்தல் அரசியல் களத்தில் அடியெடுத்து வைத்த போதே எழுப்பிய ஒன்றாகும். மூப்பனார் அவர்களோடு நாங்கள் கூட்டணியில் இருந்தபோது மூப்பனார் அவர்களே இதை திரும்ப திரும்ப பல மேடைகளில் சொல்லி அதை ஆதரித்திருக்கிறார். 2016 நாங்கள் மக்கள் நல கூட்டணி உருவாவதற்கு முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இந்த கருத்தை மையமாக வைத்து ஒரு கருத்தரங்கை நாங்கள் நடத்தியிருக்கிறோம். அது ஒரு புத்தகமாகவும் வெளிவந்திருக்கிறது. எனவே இது புதிய முழக்கம் அல்ல, புதிய கோரிக்கையும் அல்ல. கூட்டணி ஆட்சி முறை என்பது ஜனநாயகத்தின் ஒரு உயர்ந்த அம்சமாகும். ஒரு கட்சி ஆட்சி இதுவரையில் இந்தியாவிலும் சரி மாநிலங்களிலும் சரி நீண்ட காலம் நடைமுறையில் இருந்து வந்திருக்கிறது. 1977க்கு பிறகு தொடர்ந்து டெல்லியிலே கூட்டணி ஆட்சி முறைதான் நடைமுறையில் இருந்து வருகிறது என்பதை நாம் அறிவோம். காங்கிரஸ் ஆண்டாலும் சரி பிஜேபி ஆண்டாலும் சரி தனி பெரும்பான்மை பலத்தோடு வெற்றி பெற்ற நிலையிலும் கூட பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி ஆட்சி முறையை நடைமுறைப்படுத்தி வருவதை நாம் அறிவோம். ஆகவே இது ஒரு இயல்பான கோரிக்கை. இந்த கோரிக்கையை எழுப்புவதில் எந்த உள்நோக்கமும் இல்லை. ஜனநாயகத்தின் இன்னொரு பண்புதான் அல்லது இன்னொரு அம்சம்தான் கூட்டணி ஆட்சி கோரிக்கை என்பதாகும். இது குறித்து 2026 தேர்தலில் பேசுவீர்களா என்ற கேள்வியை தொடர்ந்து ஊடகவியலாளர்கள் எழுப்பி வருகிறார்கள். அப்படி கோரிக்கை எழுப்புவது தவறு என்பதைப் போல அல்லது கோரிக்கையை எழுப்புவதற்கு தமிழ்நாட்டு அரசில் இடம் கொடுக்குமா என்பதைப் போல இந்த கேள்வியை எழுப்புகின்றனர். இந்த கோரிக்கை எழுந்தால் தமிழ்நாட்டில் ஜனநாயகம் மேலும் செழுமையடைய துவங்குகிறது என்றுதான் பொருள். தேர்தல் நேரத்தில் விடுதலை சிறுத்தைகள் இது குறித்து நாங்கள் முடிவு செய்வோம். தேர்தல் நேரத்தில் எமது கட்சியின் முன்னணி தலைவர்களோடு கலந்து பேசி உங்கள் கேள்விக்கு விடை சொல்லும். நடிகர் விஜய் இப்ப அரசியல் கட்சி தொடங்கி இப்ப வந்து மாநாடு நடத்துறாரு. இப்ப நம்ம கட்சி மாநாடு நடந்தது. இது எப்படி இந்த சூழ்நிலை எப்படி இருக்கும்? அதாவது இது ஏதோ மாடல் இருக்கா? இப்ப மாநாட்டோட நோக்கம் 2 பேருக்கு அதாவது நம்மளுக்கு பிரச்சனைகள் எப்படி இருக்கா? பொதுவா அவர் கட்சி முதல்ல தொடங்குறாரு. அதனால அவருடைய தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்கு ஊக்கப்படுத்துவதற்கு அவர் மாநாடு ஒன்றை அறிவித்திருக்கிறார். அதில் அவருடைய கொள்கை கோட்பாடுகளை அறிவிக்க இருக்கிறார் என்று தெரிய வருகிறது. அது அவருடைய தனிப்பட்ட செயல் திட்டம். நாங்கள் மக்களுடைய கோரிக்கையை பிரதிபலிக்கக்கூடிய வகையில் குறிப்பாக பெண்களின் கைம்பெண்களாக இருக்கிற குடும்பத்தை சார்ந்த பெண்களின் கோரிக்கையை பிரதிபலிக்கும் வகையில் இந்த மாநாட்டை நாங்கள் அறிவித்திருக்கிறோம், நடத்த இருக்கிறோம். அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கூட சொல்லியிருக்காரு, ஒருபோதும் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்பது கண்டிப்பா இருக்காது. திமுக சரி அதிமுக சரி இது யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க சொல்லியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? இது அவங்க கட்சியுடைய நிலைப்பாடா இருக்கலாம் அல்லது தனிப்பட்ட முறையில் அவருடைய நிலைப்பாடா இருக்கலாம். அதை சொல்லுவதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கிறது. பெரிய கட்சிகள் சுயமான வலுவோடு ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தால் அவர்கள் ஒருபோதும் கூட்டணி ஆட்சிக்கு உடன்பட மாட்டார்கள். ஆனால் அந்த கட்சிகள் வலுவிழக்கிற போது தவிர்க்க முடியாத ஒரு சூழல் உருவாகும். கூட்டணி ஆட்சிக்கான தேவை உருவாகும். அதுதான் உண்மையான ஜனநாயகம் மலர்கிற ஒரு காலமாகவும் இருக்க முடியும். கூட்டணி ஆட்சி என்பது
ஜனநாயகத்திற்கு எதிரானதல்ல, ஜனநாயகத்திற்கு உடன்பாடானது என்பதை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அதிமுகவின் நிலைப்பாட்டை அதிமுக பொதுச் செயலாளர் தான் அறிவிப்பார் என்று ஒரு அமைச்சர் சொல்லுகிறார். கூட்டணி ஆட்சிக்கு இடமில்லை என்று முன்னாள் அமைச்சர் பொதுச் செயலாளருக்கு முன்னதாகவே அவர் சொல்லுகிறார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. அது அவருடைய கட்சி நிலைப்பாடாக இருக்கலாம். ஒருவேளை அவருடைய ஒப்புதலை பெற்று கூட அவர் சொல்லியிருக்கலாம். அதிலே நாம் கருத்து சொல்ல விரும்புகிறோம். மாநாட்டில் கலந்து கொள்வதற்கு முதலமைச்சரை நேரடியாக சந்திச்சு அழைப்பு விட வாய்ப்பு இருக்கிறதா? நாளைக்கு சந்திப்பதா ஒரு தகவல் வந்திருக்கிறது, உண்மையா? நாளை காலைல 11 மணிக்கு நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோம், எப்போ வேணாலும் சந்திக்கலாம் இல்லையே, கூட்டணியில் தானே இருக்கிறோம். அதனால முதல்வர் வெளிநாட்டிலிருந்து வந்திருக்கிறாரு, அவரை பார்த்து வாழ்த்து சொல்வது அல்லது அந்த தொழில் முதலீட்டு பயணம் எவ்வாறு இருந்தது என்று விசாரிப்பதற்கு சந்திக்க இருக்கிறோம். மாநாட்டில் அழைப்பு விட்டுருக்கீங்களா? நாளைக்கு இதுக்கு அது மாநாட்டில் அவரை பார்த்த பிறகுதான் சொல்லுவோம். ஆட்சியின் அதிகாரத்தில் பங்குங்கிறது வந்து டிடிவி தினகரன் சீமான் போனா வரவேற்றிருக்காங்க. எப்படி எப்படி ஆட்சியின் அதிகாரத்தில் பங்குங்கிற ஒரு கருத்தை வந்து சீமான் டிடிவி தினகரன் வரவேற்றிருக்காங்க. சீமான் அந்த கருத்துல வந்து அண்ணா உறுதியா இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை ஒரு கருத்தாக சொல்லியிருக்கிறோம். இந்த கருத்திலிருந்து நாங்கள் பின்வாங்கி விடுவோமோங்கிற சந்தேகத்திலிருந்து அவர் அந்த மாதிரி சொல்லியிருக்கிறதா தெரியுது. அவருடைய ஆலோசனைக்கு நன்றி. டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் இன்னும் 2 நாட்கள்ல நான் பதவி விலக போறேன்னு சொல்லியிருக்காரு. அவருக்கு வந்து மத்திய அரசு அழுத்தம் கொடுத்ததுனால தான் இந்த பதவி விலக முடிவு எடுத்திருக்கிறாரா அல்லது வேற எதுவும் நீங்க எப்படி பாக்குறீங்க ஒரு அரசியல் கட்சி தலைவரா? பாரதிய ஜனதா அரசு டெல்லி யூனியன் பிரதேசத்தினுடைய முதல்வர் கெஜ்ரிவால் அவர்களை திட்டமிட்டு பழிவாங்குகிறது. அவருக்கு நெருக்கடி மேல் நெருக்கடியை கொடுத்துக் கொண்டிருக்கிறது. ஊழல் தொடர்பான வழக்கு விசாரணையில் இருக்கிறது. இந்த விசாரணை முடியட்டும், தண்டனை உண்டா இல்லையா என்பது தீர்ப்பு சொல்லட்டும், அது பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு திட்டமிட்ட பழிவாங்கும் நடவடிக்கையாகவே அவரையும் அவருடைய துணை முதல்வரையும் கைது செய்து பிணையில் வெளிவிடாமல் பல மாதங்கள் உள்ளே வைத்து அவருக்கு மிகப்பெரிய அளவில் நெருக்கடியை தந்திருக்கிறது. இது ஒரு அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை என்பதை மிக இலகுவாக எல்லோராலும் புரிந்து கொள்ள முடியும். இந்த சூழலில் அவர் பதவி விலகுவதாக எடுத்திருக்கிற முடிவு மிகச் சரியானது, வரவேற்கிறேன். ஓகே.